பாவகைகளில் வெண்பா எழுதுவது கடினமானது. அதிலும் அந்தாதி. அந்தாதி என்பது வடமொழி சொல் என்றனர். தமிழ்நாட்டில் தண்ணீருக்கு எழலாம் பஞ்சம். தன்மை ஒளி நல்கும் என் தாய்மொழியின் வார்த்தைகளுக்கு இல்லையே பஞ்சம். பிறகு ஏன் நான் பிறமொழியிடம் புக வேண்டும் தஞ்சம். அதனால் நான் குரல் ஈறு முதலி என்று சொல்ல, ஈறுனா இறுதி, முதலி என்றால் தொடக்கம். ஏன் நம்மிடமே நிறைய பணம் இருக்கும்போது நான் ஏன் அடுத்தவட்ட போய் கடன் வாங்க வேண்டும்? என்னுடைய தாய்மொழியில் நிரம்ப சொற்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆழமான, வளமான, நேரான, சீரான, கூரான, வளமான, நன்மையான, மென்மையான, தொன்மையான ஒரு உலகின் தலை சிறந்த மொழிகளில் ஒன்று நான் பயணிப்பது, எழுதுவது என்பது எனக்கு பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் எனக்கு தங்கை தான். அவள் பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் சில கட்டுரைகளை என்னிடம் எழுதி கேட்பாள். அது ஏதோ 2ஆம் பரிசை பெறக்கூடிய தகுதியில் தான் இருந்து. அவள் இப்பொழுது அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் கமுகக்குடியில். அப்பொழுது இங்கு பாருங்க, அதில் ஒரு ஒற்றுமை இருக்கு. மது அருந்தும் கலாச்சாரம் இந்திய இளைஞர்களிடம் எவ்வாறு பரவுகிறது, அதை எவ்வாறு தடுக்கலாம், இந்த கட்டுரையை என்னிடம் எழுத சொன்னார். அப்பொழுது நான் இந்து அறநிலையத்துறை தேர்வு படித்து கொண்டிருந்தேன். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுதி படிப்பேங்க. ஒன்றுமே என்னால் தொகுதி 4 கூட தேர்ச்சி பெற முடியலைங்க. அது இது என்னால் என்ன விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் அப்போ அந்த அதிகாலை 3 மணிக்கு எழுதி படிக்கும்போது, சரி தங்கச்சி எழுதி கேட்டாட்டு முதல்ல எழுதுறேன். அப்போ எல்லாரும் மாதிரி சுடதான் செய்யுது. நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் சொன்னது நீரின்றி அமையாத உலகின்னு மாற்றி, இந்த கவின்மிகு வாசகமே இன்றைய இளைஞரிடம் பேச்சாய் மூச்சாய் திகழ்ந்து அதுவே இடைநிலை இடுகாட்டுக்கு இட்டு செல்லும் யமனாய் விளங்குகிறது. பிராந்தி என்னும் போதை புயல் இன்றைய இளைஞர்களின் மனதில் மையம் கொண்டு வாந்தி என்னும் வெள்ளப்பெருக்கினையும் சாந்தி என்னும் குடும்பத்தையும் நிம்மதியினையும் சீர்குலைத்து இதனின் பூலோகமும் கரையை குடந்து விண்ணிலகத்திற்கு அழைத்து செல்கிறது. இவ்வாறு எழுதிய பொழுது 14 பதங்கள் வேண்டும் என்று என்னுடைய தங்கை குறிப்பிட்டால், மந்தை இன்று தடர்ந்தவர் இந்த மிகு விடம்பெருகி சிந்தை எல்லாம் சீர்கெட்டு மெய்யானது நோய்வாய்ப்பட்டு தள்ளாடும் வெள்ளாடே மறுவரது மானிடரும். இவ்வாறு கவிதை எனக்குள் அரும்ப தொடங்கியது.